அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு வரும் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இந்தியா விசா தரவில்லை என்று கனடாவில் உள்ள காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தற்பொழுது கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்ப விசேஷங்களில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை, இந்தியா விசா தர மறுத்துவிட்டது என்று கூறி இப்பொழுது கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? கனடாவில் இருப்பவர்கள் காலிஸ்தான் ஆதரவாளராக உள்ளவர்கள் தினமும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசுவது, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது மற்றும் கனடாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதேபோல் இந்து கோவில்களின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்தியாவில் காலிஸ்தான் நாடு உருவாக வேண்டும் என்று பிரிவினவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமே இந்திய அரசானது விசா வழங்க மறுத்துள்ளது. அதாவது கனடாவில் உள்ள குளோபல் நியூஸ் போர்ட்டல் என்ற ஒரு செய்தியானது ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவுக்கு கனடாவிலிருந்து இவர்கள் வர வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு உறுதிமொழியை தர வேண்டும். அதாவது காலிஸ்தான் பிரிவினவாதத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், காலிஸ்தான் பிரிவினவாதத்தை கைவிட்டு விட்டோம், இந்திய இறையாண்மையின் மீது நாங்கள் மதிப்பு வைத்திருக்கிறோம் என்ற ஒரு படிவத்தில் அவர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதைதான் அவர்கள் தற்பொழுது கனடாவில் இருக்குள்ள சீக்கியர்களுக்கு விசா மறுக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதே தகவலை ஏற்கனவே கனடாவில் கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் இருந்த குருத்வாராவின் முன்னாள் தலைவரும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார்கள். அதாவது இது குறித்து இன்னொரு காலிஸ்தான் ஆதரவாளர் தெரிவிக்கையில் 2016ஆம் ஆண்டு சந்தர் என்ற இந்தியாவிற்கு வர விசா கேட்டு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது வான்கோவரில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இவர்களிடம் ஒரு உறுதிமொழியை கேட்டிருக்கிறார்கள். அது எழுத்துப்பூர்வமாக படிவத்தில் கையெழுத்திட்டு தர வேண்டும். அதாவது நான் பிரிவினவாதத்தை கைவிட்டு விட்டேன், இந்தியா மீது ஆழமான மரியாதை வைத்துள்ளேன், இந்தியா எனது தாய்நாடு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று உறுதிமொழி தந்து கையெழுத்திட வேண்டும் என்று இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்த பொழுது 2016ஆம் ஆண்டில் சந்தார் என்ற சீக்கியர் அதுக்கு மறுத்துவிட்டார். அதனால் அப்பொழுது அவருக்கு விசா மறுக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். அதாவது கனடாவில் இருக்கின்ற காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தினமும் இரவு பகல் என்றில்லாமல் இந்தியாவுக்கு எதிராகவே பேசுவது, இந்தியாவில் காலிஸ்தான் பிரிவினவாதத்தை தூண்டுவது. ஆனால் தற்பொழுது இவர்கள் கண்ணீர் விட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவிற்கு வர முடியவில்லை என்று கண்ணீர் விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிரிவினவாதத்தை அயல் நாட்டிலிருந்து செயல்படுகின்ற காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எப்படி இந்தியா விசா தரும் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. இது குறித்து கனடாவில் உள்ள பிரபல அரசியல் எக்ஸ்பர்ட், அதாவது நிபுணர் என்பார்கள், அதில் ஒருவரான டேனியல் ஃபோர்ட்மேன் என்பவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்களை சர்க்காஸ்டிக்காக, அதாவது கிண்டல் செய்து ஒரு பதிவென்று செய்துள்ளது பரபரப்பாகியுள்ளது. அதாவது நீங்கள் நம்புங்கள், அதாவது நம்மை பார்த்து சொல்வது என்னவென்றால், நீங்கள் நம்புங்கள், காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பல கொலைகளை செய்துள்ளனர். அவர்களுடைய படங்களை குருத்வாராவின் மீது அவர்கள் வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய தூதரக அதிகாரிகளை கொலை செய்ய வேண்டும் என்று பேனர் கட்டியுள்ளனர். இப்படிப்பட்டவர்களுக்கு என்று விசா கேட்ட பொழுது இந்திய தூதரக அதிகாரிகள் கையில் ஒரு படிவத்தை தந்துள்ளனர். அந்த படிவத்தில் அவர்கள் இந்தியா வரும் முன்பு
பிரிவினவாதத்தை, அதாவது காலிஸ்தான் பிரிவினவாதத்தை கைவிட்டு விட்டோம், பயங்கரவாதத்தையும் கைவிட்டு விட்டோம் என்று அவர்கள் உறுதிமொழி கேட்டுள்ளார்கள். ஒரு படிவம்தான் அவர்கள் கையிலெல்லாம் மறத்து போய்விட்டது. அதாவது ஒரு படிவத்தை வாங்கியவுடன் அவர்களெல்லாம் காட்டன் கர்பல் டனல் சிண்ட்ரோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கர்பல் டனல் சிண்ட்ரோம் என்பது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனின் மணிக்கட்டில் இருக்கின்ற அதாவது நரம்புகளின் மையமாகும். இந்த மையத்தில் இரத்த ஓட்டம் குறைவாகிவிட்டால் கைகள் மறத்துவிடும், விரல்கள் செயல்படாது என்பதை தான் கர்பல் டனல் சிண்ட்ரோம் என்று கூறப்படுகிறது. அப்படி இந்திய தூதர அதிகாரிகள் ஒரு படிவத்தை தந்தவுடன் அவர்கள் கையில் வாங்கியவுடனே அவர்களுக்கு கைகள் மறத்து போகின்றன. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எல்லை மீறி போகிறது என்று கிண்டலாக அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல இன்னொருவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில், விசா தருகின்ற ஒவ்வொரு நாடும் இப்படிப்பட்ட சில உறுதிமொழிகளை கேட்கும், எந்த ஒரு நாடும் கெட்டுப்போன ஆப்பிளை தனது நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஒருவர் பதிவு செய்துள்ளார். இன்னொருவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில், இந்திய இராணுவ அதிகாரிகள் கனடா வருகின்ற பொழுது அவர்கள் எங்கெங்கு பணி செய்தார்கள் என்ற விவரங்களை கனடா தூதரகத்தில் கேட்கிறார்கள். ஆனால் கனடாவுக்குள் வருகின்ற தீவிரவாதிகளிடம் இவர்கள் எதையுமே கேட்பதில்லை என்று அவரும் கிண்டலாக பதிவிட்டுள்ளார். அதை தவிர இன்னொரு பதிவில், அமெரிக்கா செல்ல வேண்டுமென்றால் பல கட்டுப்பாடுகளும் பல உறுதிமொழிகளும் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒருவர் சமூக வலைதளங்களில் இதை சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் போன்ற அனைத்து தகவலையும் அமெரிக்கா கேட்கிறது. எனவே இந்தியாவானது தன்னுடைய நாட்டுக்கு வருகின்றவரிடம் சில உறுதிமொழி கேட்கும், அதற்கான படிவத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதாவது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கனடாவில் இருந்து கொண்டு இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இரவும் பகலும் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலிஸ்தான் பிரிவினவாதத்தை ஆதரிக்கிறார்கள். காலிஸ்தான் ஒரு நாடு இந்தியாவில் உருவாக வேண்டும் என்று ஆதரவு தந்து பேசுகின்றவர்கள் எப்படி ஒரு தேசம் இந்தியாவுக்குள் அனுமதிக்கும்? இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்பதால் தான் அவர்கள் உறுதிமொழியை கேட்கிறார்கள். அதாவது, நான் பிரிவினவாதத்தை கைவிட்டு விட்டேன், பிரிவினவாதத்தை நான் கண்டிக்கிறேன், இந்திய இறையாண்மையின் மீதும் இந்திய ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்தியா எனது தாய்நாடு என்று உறுதிமொழி தர வேண்டும் என்று தெளிவாக கேட்கிறார்கள். இதில் இவர்களுடைய சிக்கல் எங்கே வருகிறது என்றால், இவர் காலிஸ்தான் ஆதரவாளராக இருப்பதால் தான் சிக்கல் வருவதால் தான் இந்திய தூதரகம் இவர்களுக்கு விசாவை மறுத்துள்ளது.